கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலேயே உன்னதமான உறவு அப்படின்னு சொன்னோம்னா கணவன் மனைவி உறவு தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. வேதாகமத்தில் அநேக உறவுகளை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாய் போல தேற்றுவேன், ஒரு தந்தை தன் மகனுக்கு அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் வேறு எதுவும் கொடுப்பானா, இப்படின்லாம் ஆண்டவர் மேற்கோள் காட்டியிருப்பார். சகோதர சிநேகத்தை பற்றிலாம் என்ன சொல்லியிருப்பார், அநேக இடத்துல சொல்லியிருப்பார். ஆனால் எல்லா உறவிலும் மேலான ஒரு உறவு அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு தான் மேலானது. அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துலலாம் நீங்கள் வாசிக்கலாம். சரி, இந்த உலகத்திலேயே பரிசுத்தமானது 3 இருக்குது. ஒன்று ஓய்வு நாள், அடுத்தது திருமணம், அடுத்தது பார்த்திங்கன்னா தசமபாகம். இந்த 3மே கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு காரியம். இந்த 3 காரியத்தில் தான் இன்றைக்கி என்ன செய்கிறான், சாத்தான் கை வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அநேக திருமண உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக கணவன் மனைவி உறவில் என்ன ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, கசப்புகள் ஏற்பட்டுக்கிறத நம்ம பார்க்கலாம். முன்ன காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா விவாகரத்து அபூர்வமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி விவாகரத்துன்றது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்வாக என்ன செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன காரணத்திற்காக கூட கணவன் மனைவியை விட்டு பிரிந்து போவது, மனைவி கணவனை விட்டு பிரிந்து போவது, ஒருவருக்கொருவர் என்ன எப்படி இருக்கிறதில்ல, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதில்ல, பொறுமையோடு இருக்கிறதில்ல, அன்போடு இருக்கிறதில்ல, ஒரு இணக்கமான உறவோடு என்ன செய்கிறதில்ல, இருக்கிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உறவை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கலாம், இயேசு கிறிஸ்து எப்படி சபையின் மீது அன்பு காட்டுகிறாரோ அதே போல் கணவன் என்ன செய்யணுமா, தன் மனைவியின் மீது என்ன செய்யணும், அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சபையானது எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல் மனைவி என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு சபை கீழ்ப்படுகிறது போல மனைவி என்ன செய்யணும், தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த 2 வார்த்தையும் அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், இதை அவங்க நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள என்ன செய்யாது, எப்பொழுதுமே விரிசல் ஏற்படவே செய்யாது. கூடுமான வரைக்கும் என்ன செய்யணும், வாக்குவாதத்தை தவிர்க்கணும். வீணான சண்டைகள் என்ன செய்யணும், தவிர்க்கணும். ஒருவர் கோபமாக இருக்கும்போது ஒருவர் என்ன செய்யணும், சாந்தமாக அமைதியாக என்ன செய்யணும், அதை நம்ம கையாளணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், வாழ்க்கை ஓட்டத்தை சமாதானத்தோடு நம்ம என்ன செய்யும், நடத்த முடியும். ஒரு போதகர் ஒரு அருமையான ஒரு அறிவுரையை கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த போதகர்கிட்ட கேட்டாங்களாம், அவங்க மனைவி ரொம்ப படபடன்னு பேசுவாங்களாம், கோபமாக பேசுவாங்களாம், எரிச்சலாக படபடன்னு பேசுவாங்களாம். வீட்டுக்கு வந்தாலே அவங்களுடைய சத்தம் தான் அதிகமாக இருக்குமா. எப்படி நீங்கள் இதை கையாளுறீங்க, ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த போதகர்கிட்ட கேட்கும்போது, நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், அமைதியாக இருந்துருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போது நம்முடைய வீடுகளில் எப்போ வாக்குவாதம் ஏற்படுது, எப்போ வீண் சண்டை ஏற்படுது, ஒருவர் பேசும்போது நம்ம என்ன செய்கிறது, நம்ம பதில் பேசும்போது அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யும், கோபம் அதிகமாகும், ஆத்திரம் அதிகமாகும், அது வாக்குவாதமாகும். அப்புறம் என்னாகும், சண்டையாக மாறுறதை நம்ம பார்க்கணும். அப்போது நீங்கள் யாக்கோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். அப்போனா கூடாதா, நம்மளால் முடியாதா அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்லுது வேதாகமம். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படின்னு வேதாகமத்தில் நம்ம வாசிக்கலாம். அதே போல் பேசாமல் மௌனமாக இருக்கும்போது மூடன் கூட ஞானவான் என்று பெயர் பெறுவான் அப்படின்னு நம்ம வேதாகமத்தில் வாசிக்கலாம். இதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இயேசு கிறிஸ்து தான். நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபித்து நம்மை நாம் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துக்கு ஒப்படைக்கணும். நீங்கள் பிலிப்பியரில் வாசிங்கன்னா தெரியும், அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார் அப்படின்னு நம்ம வாசிக்கணும். அப்போது நான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும்போது என்னாகும், வீட்டில் பிரச்சனை வரும். அப்போ அந்த சிந்தனையை எடுத்து போட்டுருணும். ஆண்டவரே, என்னுடைய மனைவி பேசும்போது எனக்கு பொறுமையை கொடுங்க, சகிப்புத்தன்மையை கொடுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு இருந்து அந்த காரியத்தை என்ன செய்யணும், கையாளும் போது நம்ம என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் ஒரு நீண்ட ஒரு சமாதானத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து நம்ம வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். ஒரு கணவன் மனைவி உறவில் நம்ம என்ன செய்யணும், ஒரு இணக்கமான உறவு ஏற்படுவதற்கு அதுதான் நம்ம சங்கீத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது நல்ல ஆலோசனை நமக்கு என்ன செய்யும், தருது. அதை நம்ம வாசிக்கிறோம். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு நம்முடைய ஆலோசனையின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு முடிவோ
மரண வழிகள் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆலோசனையை நம்ம கேட்கும்போது, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஆகா நம்ம மனைவிட்ட நம்ம இப்படி அன்பு கூறணும், நம்ம மனைவி கோபமாக பேசினாங்கன்னா நம்ம இப்படி சாந்தமாக என்ன செய்யணும், அதை கையாளணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நாம் அதை கையாளுவோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே என்ன செய்யாது, சண்டை வராமல் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து என்ன செய்வோம், நாம் நம்முடைய இந்த உறவை நாம் பாதுகாத்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.